இங்கே கூச்ச சுபாவம் நிறையா இருக்க நம்ம ஹீரோ அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு அவங்க அம்மா கூட காரில் மலையில் வந்துகிட்டு இருக்கான். அப்போ ரோடுக்கு நடுவில் ஒரு லேடியை அடித்து தூக்கிடுறாங்க. இவங்க ஒன்றும் பதறி போய் அவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அந்த லேடியும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட குடும்பமும் நாங்கள் நிரபராதி, நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சுற்றி விசாரிக்கும் போது இந்த லேடி ஊருக்குள்ளே வந்தது இல்லை, ஆனால் காட்டுக்குள்ளே தான் அவங்க வீடு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இறந்து போன அந்த லேடியோட அந்த பொண்ணு தான் இவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இறுதி காரியெல்லாம் நீ தான் செய்யணும்னு சொல்லும் போது ஹீரோ தான் பாவம் பார்த்து அந்த பொண்ணு கூடயே நின்று எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பொண்ணை வீட்லேயும் ட்ராப் பண்ணி காசும் கொடுக்குறான். அப்போ ஹீரோக்கு வழியே மறந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணு தான் மறுபடியும் ரோட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுறா. அவங்க அம்மாவும் இல்லாதனால இந்த பொண்ணுக்கு இப்போ இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப தனியாக பயமாக இருக்குது. அந்த டைமில் ஒரு ஆள் இன்னும் ஒரு 4-5 ஆம்பளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணை கொல்றதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வரான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இல்லை, காணாமல் போயிருக்கா. இவனும் சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கட்டில் கடையில் இந்த பொண்ணை ஒளிஞ்சிருக்கா. என்னை கொல்றதுக்கு வராங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு பாலும் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருந்தும் கொடுக்குறான். இவளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த பொண்ணை வீட்டில் தனியாக விட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறான். அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான், சாப்பாடுலாம் கொடுக்குறான். அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றா. ஆனால் குப்பையில் இருக்க சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு பசிக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய சாப்பாடு இருக்குது, அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான்னு சொன்னால் அவளுக்கு எதுவுமே புரியல. இவன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குறான். இவனும் உட்காந்து பேய் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான்.